திராவிட இயக்கம் என்றாலே பேச்சு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்லுவாங்க. ஆனால் நாம் உரத்து சொல்ல வேண்டியது, இங்கு பேச்சே அரசியல் தான். இங்கு பேச்சே நாம் வந்து பேச்சுரிமையே ஒரு பெரிய அரசியலை இங்கே கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது திட்டங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களுமே கூட தன்னம்பிக்கையை தரக்கூடியதாகும். அந்த திட்டமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அத்தகைய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு இந்த விஷயங்களை செய்வதோடு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகளிர் முன்னேற்ற சிந்தனைகளை திட்டங்களை கொண்டு வருகிற தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இருந்து பின்னால் இயங்கிட்டு இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் எனக்கு நேரடியாக தெரியும். அவங்களோட நான் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் குறித்து நம்ம அமுதா மேடத்தோட கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உரையாடி இருக்கேன். எனக்கு வந்து அதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்தபோது நான் ஒரு ஆர்டிகல் பண்ணேன். என்னன்னா, இன்னைக்கு அது மாறி இருக்குன்றதுக்கான உதாரணம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு ஆர்டிகல், ஒரு கட்டுரை. ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது தேர்வுகளில் மாணவிகள் முதலிடம் அப்படின்னு வரும் தேர்ச்சியில். ஆனால் கல்லூரி விண்ணப்பங்களில் மாணவர்கள் முதலிடம் இருக்கும், பெண்களுடைய விண்ணப்பம் கம்மியா இருக்கும். ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, தனக்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, நான் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கணும்னு அவங்களால சொல்ல முடியும். என்கிட்ட பணம் இருக்கு, நான் போய் ஃபீஸ் கட்டிக்கணும்னு அவங்க சொல்லிக்க முடியும். யாரையும் நீ படி தாண்ட வேணான்னு சொன்னியா, நான் உனக்கு வந்து பயணம் செய்யறதுக்கு இலவசம் தப்பாயிருச்சு, கட்டணம் இல்ல பேருந்து வந்து உனக்கு நான் தருவேன். நீ வந்து படிக்க கூடாதுன்னு சொல்றியா, நான் உனக்கு வந்து உரிமை தொகை தருவேன், நீ போய் படின்னு நீங்க வந்து அந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த தொலைநோக்கு இருக்குல்ல, இன்னும் நூற்றாண்டுகள் திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் துணை நிற்கணும். அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்கள் செயல்படுவதற்கு நான் வந்து மனப்பூர்வமாக என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாம் கூட நிற்போம். அடுத்த முறையும் இந்த லெகசி தொடரணும். எப்படி வந்து முதல் முறையாக 1926 மகளிருக்கு ஓட்டுரிமை கிடைத்ததோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறகு முளைத்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஞானவேல் சார், நீங்க சொன்னது போல 100% நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. நிறைய மாநிலங்கள்ல இது போல சிமிலர் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் கூட யாருமே மகளிர் உரிமை தொகைன்னு அவங்கள ரைட்டா சொன்னதே இல்லை. அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு, உரிமைன்னு சொன்னா எங்க உரிமையா கேட்டுருவாங்களோ அப்படின்னு. அதனால உதவி தொகைன்னு சொல்லிட்டு இருக்க நேரங்கள்ல நம்ம ரொம்ப ரைட்டா ரொம்ப சரியா பேர் வச்சிருக்கோம், மகளிர் உரிமை தொகை.